வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது ஸ்டாண்டர்ட் 7 டேர்ம் 3ல் இருக்க லெசன் 1 விமன் எம்பவர்மெண்ட். இதுக்கப்புறம் ஒரு லெசன் தான் இருக்குது, அதையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா நம்ம 7th சிவிக்ஸில் இருக்கிற எல்லா லெசன்ஸும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. லெசனுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே மகாத்மா காந்தியோட கோட் ஒன்று கொடுத்துருக்காங்க, அது என்னன்னு பார்ப்போம். டு கால் விமன் த வீக்கர் செக்ஸ் இஸ் அ லேபிள், இட் இஸ் மேன்ஸ் இன்ஜஸ்டிஸ் டு விமன். அதாவது விமன் ஒரு வீக்கர் செக்ஸ்ன்னு சொல்கிறது அவங்களுக்கு ஒரு அநீதி அழிக்கிற மாதிரி அப்படின்னு மகாத்மா காந்தி சொல்லியிருக்கார். ஸோ விமன் இஸ் நாட் அண்ட் வீக்கர் செக்ஸ். ஓகேவா? அடுத்து த எசென்ஷியல் ஃபேக்டர்ஸ் ஃபார் எம்பவர்மெண்ட் ஆர், அதாவது ஒரு சொசைட்டியோ இல்லை ஒரு விமனோ எம்பவர்மெண்ட்டாக அதாவது பவர்ஃபுல்லாக வரணும்னா அதுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் தேவை அப்படின்ற மாதிரி ஒரு 3 பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. அந்த 3 பாயிண்ட்ஸில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா எஜுகேஷன். அஃப்கோர்ஸ் இட் இஸ் மஸ்ட். Education gives one's the ability to think wisely and take thoughtful decision. எஜுகேஷன் ஒருத்தருக்கு என்ன ப்ரொவைட் பண்ணுறது? ஒரு வயசான திங்கிங்கையும் ஒரு தாட்ஃபுல்லான டெசிஷன், அதாவது ஒரு சரியான டெசிஷனையும் எடுக்கிறது அப்படின்றது எதன் மூலியமாக நமக்கு கிடைக்குதுன்னா எஜுகேஷன் மூலியமாக தான் கிடைக்குது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃபார் விமன். செகண்ட் பாயிண்ட்டு ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன். அ சொசைட்டி விச் டிஸ்கிரிமினேட்ஸ் பிட்வீன் 2 genders கேன் நெவர் பி எம்பவர்ட். ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன்னா மேலே சுப்பீரியராகவும் ஃபீமேலை இன்ஃபீரியராகவும் நினைக்கிற எந்த சொசைட்டியுமே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், அதாவது ஒரு டெவலப்டு ஸ்டேஜுக்கு கொண்டு போகாது. இதுதான் செகண்ட் ஸ்டேஜில் சொல்லியிருக்காங்க. தேர்ட் டிஸ்கிரிமினேஷன் என்னென்னா, தேர்ட் பாயிண்ட் என்னென்னா டிஸ்கிரிமினேஷன் பேஸ்ட் ஆன் கேஸ்ட், க்ரீட் அண்ட் ரிலீஜன். ஒரு சொசைட்டி இம்ப்ரூவ் ஆகணும்னா அதில் இருக்கிற கேஸ்ட், க்ரீட், ரிலீஜன் இது எல்லாமே மறந்தால் மட்டுமே தான் அந்த சொசைட்டி ஒரு பவர்ஃபுல்லான சொசைட்டியாக மாறும். ஓகேவா? இதே க்ரைட்டீரியா தான் விமென்க்கும் அப்ளிகபிள் ஆகும். எஜுகேஷன், ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன், டிஸ்கிரிமினேஷன் ஆன் கேஸ்ட், க்ரீட், ரிலீஜன் எக்ஸெட்ரா. Okay, next point. More than 40 years ago, Universal Declaration of Human Rights asserted that everyone has right to educate. அதாவது 40 இயர்ஸ்க்கு முன்னாடியே இல்லை 40 இயர்ஸ்க்கு மேலே யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் விமன் ரைட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்லாருக்குமே ரைட் டு எஜுகேட்ன்ற உரிமை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரைட். அடுத்தது பராக் ஒபாமா இன் 2012 என்ன சொல்லியிருக்காருன்னா, the future must not belong to those who bully women. It must be shaped by girls who go to school and those who stand for the world where our daughters can live their dreams just like our son. என்ன சொல்ல வராங்கன்னா, த ஃப்யூச்சர் மஸ்ட் நாட் பிலாங் டு தோஸ் ஹூ புல்லி விமன். அதாவது விமனை ஃப்யூச்சரில் ஒரு ஸ்லேவ் மாதிரி ட்ரீட் பண்ணாத சொசைட்டியில் நம்ம இருக்கணும். இட் மஸ்ட் பி ஷேப்டு பை கேர்ள்ஸ் ஃபார் ஹூ கோ டு ஸ்கூல். அதாவது ஒரு சொசைட்டி இருக்குன்னா அது எப்படி உருவாகணும்னா கேர்ள் சைல்டை ஸ்கூலுக்கு அனுப்பணும். இருக்கிற எல்டர்ஸ் கேர்ள் சைல்டை ஸ்கூலுக்கு அனுப்புகிற மாதிரி ஒரு சொசைட்டி நம்மள இருக்கணும். And those who stand for the world where our daughters can live their dreams just like our sons. இப்போ சொசைட்டியில் இருக்கிறவங்க எப்படி இருக்கணும்னா சன்னையும் டாட்டரையும் வேறு மாதிரி பார்க்காம டாட்டர் ஆகட்டும் சன் ஆகட்டும் ரெண்டு பேருக்கும் ஒரு ஈக்குவல் ரைட்ஸ் எதர் இன் எஜுகேஷன் ஆர் எனி அதர் ஃபீல்ட் எதுவாக இருந்தாலும் சரி ரெண்டு பேரும் ஈக்குவலாக வச்சு பார்க்குற ஒரு சொசைட்டியை நம்ம டெவலப் பண்ணணும் அப்படின்னு பராக் ஒபாமா இன் 2012 இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அடுத்து தி அன்மேட்ச்டு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபீமேல் எஜுகேஷன். ஃபீமேல் எஜுகேஷன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ன்றத ஒரு சில பாயிண்ட்ஸ் மூலயமா நம்ம சொல்லியிருக்காங்க. ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் இன்க்ரீஸ்டு லிட்ரஸின்றது படிக்கிறது. illiterate 63% ஆஃப் ஃபீமேல் அரவுண்ட் தி வேர்ல்டு. அப்போ படித்தவங்கன்னு பார்த்தோம்னா கம்மி சதவீதமாக தான் இருக்கிறாங்க, பாதி கூட இல்லை படித்தவங்க. இல்லிட்ரேட் படிக்காதவங்க 63% ஆஃப் தி ஃபீமேல் அரவுண்ட் தி வேர்ல்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் செகண்டு ஹியூமன் டிராஃபிக்கிங்ன்றது கடத்தல். Human trafficking. Women are most vulnerable to trafficking when they are undereducated and
poor according to United Nations Interagency Project. ஓகே, இப்போது ஒரு சொசைட்டி இருக்குன்னா அதில் யாரை வந்து அதிகமாக கடத்துகிறாங்கன்னு பார்த்தோம்னா விமன். இந்த விமன் கடத்தப்படுற விமன் எல்லாம் எப்படின்னு பார்த்தோம்னா அவங்க ஒன்று வந்து அண்டர் எஜுகேட்டடாக இருக்கிறாங்க, இல்லை அன்எஜுகேட்டடாக இருக்கிறாங்க, இல்லை புவராக இருக்காங்க. இந்த 3 க்ரைட்டீரியாவை சேர்ந்தவங்கள தான் வந்து அதிகமாக டிராஃபிக்கு உள்ளாகிறாங்க. இதை யார் சொல்கிறதுனா யுனைடெட் நேஷன் இன்டர் ஏஜென்சி ப்ராஜெக்ட் அவங்க சொல்கிறாங்க. அடுத்தது பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன். பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன்னா பாலிட்டிக்ஸில் விமனை வந்து கொண்டு வர்றது தான் பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன். ஆர்டினரியாக நம்ம சொசைட்டியில் பார்த்தாலே வென் கம்பேர்ட் டு மேல் ஃபீமேல் இருக்கவங்க கம்மியாக தான் இருக்கிறாங்க. அப்போது இந்த ப்ராப்ளமை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அதை பொறுத்து தான் இந்த பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன். பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் த யுனைடெட் நேஷன் women's programs on leadership and participation suggest that civics education training and all around empowerment will reduce this gap. அப்போ இதுக்கு ஒரே சொல்யூஷன் என்ன? சிவிக் எஜுகேஷன் வேணும், ட்ரைனிங் வேணும். இது ரெண்டும் இருந்தால் மட்டும்தான் விமன் வந்து பாலிட்டிக்ஸில் வர்றத மோட்டிவேட் பண்ண முடியும், இல்லை என்கரேஜ் பண்ண முடியும் அப்படின்னு யார் சொல்கிறான்னா யுனைடெட் நேஷன் விமென்ஸ் ப்ரோக்ராம் சொல்கிறாங்க. Thriving babies. According to United Nations Girls Education Initiative, children of educated mothers are twice as likely to survive the age of 5. Right. Thriving என்ற மீனிங் வந்து டு க்ரோ ஆர் டு டெவலப் ஒன் செல்ஃப் அப்படின்றது தான். அப்போது ஒரு எஜுகேட்டட் மதராக இருந்தாங்கன்னா அவங்களோட சன்னோ இல்லை டாட்டரோ வந்து ஒரு சில செயல் செய்யக்குள்ள அவங்களோட முயற்சியோ இல்லை அவங்களோட க்ரோத்தோ வந்து 2 டைமாக ஆகுது. எந்த இயர்ஸ்குள்ளனா 5 இயர்ஸ்க்குள்ளே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது யார் சொல்கிறதுனா யுனைடெட் நேஷன் கேர்ள்ஸ் எஜுகேஷன் இன்ஸ்டியூட். ஸோ இதிலேருந்தே நமக்கு தெரியுது ஒரு விமனோட எஜுகேஷன் வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்றது. Later marriage. As suggested by United Nations Population Fund, in underdeveloped countries, 1 of every 3 girls marry before reaching to the age of 18. Okay. லேட் மேரேஜ் கேர்ள்ஸ்க்கு பண்ணுறதுல ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, ஒரு இல்லை நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. எக்கனாமிக்கலி தே கேன் பிகம் ஸ்ட்ராங்கர் அண்ட் தே கேன் எஜுகேட் வெரி வெல். இப்போது ஒரு ஃபேமிலியில் வந்து போத் ஆர் ஏர்னிங்கன்றப்போ விமன் ஏர்ன் பண்ணக்குள்ளே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அதுதான் லேட் மேரேஜில் ஒரு இருக்குது. பட் இன் அண்டர் டெவலப் கண்ட்ரி பார்த்துட்டோம்னா 3ல் 1 கேர்ள் இஸ் கெட்டிங் மேரிட் பிஃபோர் ஷீ இஸ் ரீச்சிங் 18. ஓகே, இது வந்து யார் சொல்கிறதுனா யுனைடெட் நேஷன் பாப்புலேஷன் ஃபண்ட் அப்படின்றவங்க சொல்கிறாங்க. ரைட். இன்கம் பொட்டென்ஷியல். ஆஸ் பர் யுனெஸ்கோ அ சிங்கிள் இயர் ஆஃப் ப்ரைமரி எஜுகேஷன் ஹேஸ் ஷோன் டு இன்க்ரீஸ் அ கேர்ள்ஸ் வேஜ் லேட்டர் இன் லைஃப் பை 20%. இன்கம் பொட்டென்ஷியல். அப்போது ஒரு கேர்ள் இருக்காங்கன்னா, இப்போ ஒரு விமன் இருக்காங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து ஹையராக வந்து அவங்க ப்ரைமரி ஸ்கூல்லே படித்தாலுமே அவங்களோட வேஜ் அவங்க போகிற வேலை வந்து ஃப்யூச்சரில் எப்படி இருக்குன்னா 20% வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இன்னும் நல்லா படித்தா எப்படி இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா? அப்போ இந்த ஒரு கேர்ள் எஜுகேஷன் வந்து நல்லா இருக்குது, இல்லை கேர்ள்ஸ் வந்து நல்லா எஜுகேட் ஆகிருக்காங்கன்னா அது நேஷனுக்கு எவ்வளோ பெனிஃபிட்ன்றது தான் அடுத்த பாயிண்ட். ப்ராஸ்பரிங் ஜிடிபி. When 10% more women attend school, GDP increases by 3% on average. பாருங்கள், 10% விமன் அட்டென்ட் ஸ்கூல், ஒரு 10% விமன் வந்து ஸ்கூலுக்கு போனாலே ஜிடிபி வந்து 3% வந்து இன்க்ரீஸ் ஆகுதான். அதாவது நேஷ்னல் கிராஸ் டொமெஸ்டிக் ப்ராடக்ட் வந்து 3% வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. பாவர்ட்டி ரிடக்ஷன். இன்க்ரீஸ் ஏர்னிங் பவர் லீட்ஸ் டு ரிடக்ஷன் இன் பாவர்ட்டி லெவல். அஃப்கோர்ஸ் when 2 are going to earn, 2 பேருமே சம்பாதிக்கக்குள்ள அங்கே பாவர்ட்டின்ற பேச்சுக்கே இடமே இருக்காது. ரைட். இப்போது சாவித்ரிபாய் புலே அண்ட் ஜோதிபாய் புலே இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். சாவித்ரிபாய் புலே ஃபர்ஸ்ட் ஃபீமேல் டீச்சர் அட் ஃபர்ஸ்ட் கேர்ள்ஸ் ஸ்கூல். அவங்களோட ஹஸ்பண்ட் ஜோதிபாய் புலே ஓப்பன்ட் ஃபர்ஸ்ட் கேர்ள்ஸ் ஸ்கூல் இன் 1848. ஓகே, சாவித்ரிபாய் புலே, ஜோதிபாய் புலே, ஃபர்ஸ்ட் ஃபீமேல் டீச்சர், ஃபர்ஸ்ட் டு ஓப்பன் கேர்ள்ஸ் ஸ்கூல் இன் 1848. ஃபர்ஸ்ட் விமன் இன் த வேர்ல்ட், ஃபர்ஸ்ட் விமன் இன் இந்தியா. கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு கொஷின் கேட்பாங்க. நாமளே நிறைய கொஷின்ஸ் பார்த்துருப்போம், ஆனால் இந்த டாபிக் நல்லா படிக்கணும். டாபிக்குள்ளே போகலாம்.
First women prime minister Srimati Bandaranaike Sri Lanka. First women in space Valentina Tereshkova USSR. First women to scale Mount Everest Junko Tabe Japan. First women to win Olympic gold medal Charlotte Cooper England. இது வந்து வேர்ல்டில் 4 பேர் தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரியாமல் இன்னும் நிறைய பேர் இருக்குது. புக்கில் இருக்கிறது மட்டும் நம்ம இப்போ பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் இன் இந்தியா ஃபர்ஸ்ட் விமன் யூனிவர்சிட்டி மகரிஷி கர்பி ஸ்டார்ஸ் SNDT யூனிவர்சிட்டி Pune with 5 students in 1916. Once again, first women university Maharishi Karvi Stars SNDT University Pune. எப்போ ஆரம்பித்தாங்கன்னா 1916ல் எத்தனை பேர் ஆரம்பத்தில் படித்தாங்கன்னா 5 ஸ்டூடெண்ட்ஸ் படித்தாங்க. யூனியன் கேபினட் போஸ்ட் யூஎன் ஜென்ரல் அசம்பிளி 1953ல் யார் ஃபஸ்ட் விமன்னா விஜயலக்ஷ்மி பண்டிட். யூனியன் கேபினட் யூஎன் ஜென்ரல் அசம்பிளி 1953. யூனியன் ஃபாரின் மினிஸ்டர்ஸ் போஸ்ட் 2014ல் யங்கஸ்ட் மினிஸ்டர் ஆஃப் தி ஸ்டேட் அவங்க தான். கேபினட் மினிஸ்டர் ஆஃப் ஹரியானா வென் ஷி வாஸ் ஒன்லி 25 years old. யாருன்னு பார்த்தோம்னா சுஷ்மா ஸ்வராஜ் 25 yearsலே. ரைட். அடுத்து கவர்னர் ஆஃப் இண்டிபெண்ட் இந்தியா யாருன்னா சரோஜினி நாயுடு. எந்த ஸ்டேட்டுக்கு? யுனைடெட் ப்ராவின்ஸ்க்கு. சிஎம் ஆஃப் அன் இந்தியன் ஸ்டேட் சுஜிதா கிருபால்னி. இவங்களும் என்ன? யுனைடெட் ப்ராவின்ஸ். ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி. IPS ஆஃபீஸர் கிரண் பேடி 1972. நோபல் ப்ரைஸ் ஃபார் பீஸ் யாருன்னா அஃப்கோர்ஸ் மதர் தெரேசா 1979. டு கிளைம்ப் மவுண்ட் எவரெஸ்ட் பச்சேந்திரி பால் 1984. புக்கர்ஸ் ப்ரைஸ் அருந்ததி ராய் 1997. விமன் பிரசிடென்ட் பிரதிபா பட்டேல் 2007. ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா மீரா குமார் 2009. ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் மீரா ஷாபி ஃபாத்திமா பீபி. President of Indian National Congress Annie Besant. Director General of Police DGP Kanchan Chowdhury Bhattacharya. Defense Minister Finance Minister ரெண்டுமே நிர்மலா சீதாராமன். ரைட். இதோட இந்த லெசன் முடிஞ்சிச்சு. அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த லெசன் பார்த்துட்டோம்னா 7th கம்ப்ளீட் பண்ணிடலாம். நோட்ஸ் எடுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாய். தேங்க்யூ.